நமக்கான சின்ன சின்ன சந்தோஷங்களை நாம் கொண்டாட தவறணும்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கவே இருக்காது. நான் தேடி வந்த தங்கத்தை காணும்னு சொல்லி அங்கே எங்கேன்னு பார்க்குறேன். வண்டியை ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஹங்கு பைக் வாங்கி இன்னையோட 15 வருஷம் ஆகுது. அப்போ பேரில் தான் இந்த வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். 15 வருஷத்துக்கு இந்த வண்டியை அப்படியே புதுசுப்படுத்தி எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கான நேரம் இல்லை. சீக்கிரம் இந்த வண்டியை மறுபடியும் கழுத்தில் இறக்கிடுவேன். சரி, இந்த 15 வருஷம் செலிப்ரேஷனுக்காக என் தங்கத்துக்காக கேக் கட் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டேன். எல்லாமே ஒரு திடீர் பிளான் தான். அந்த ஹார்டினில் என்ன எழுதியிருப்பேன்னா குண்டெசினியல், அப்புறம் இன்னையோட டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு ஹாப்பி ஹங் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பேன். ஆனால் அந்த எழுதுனது சரி வர தெரில. அதனால் இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி சாந்தகுமார் அண்ணன் கடையில் வேலை செய்கிற பசங்க கம்மியாக தான் வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் கேக் கட் பண்ணிக்கிட்டோம். உள்ளுக்குள்ளே கேக் கீழே விழாத மாதிரியாக நினச்சிக்கிட்டு இந்த வண்டியை சீக்கிரம் இறக்குறதுக்கான வழிமுறைகளை பார்த்துக்கலான்னு நினச்சிக்கிட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர் போய் இந்த ஹங்கு பைக்குக்கான ஸ்பேர்லாம் கிடச்சதில் இன்னும் ரொம்ப சந்தோஷம். இனி இந்த வண்டிக்கான டெயில் பீஸ் ஸ்பேர் மட்டும் கிடச்சதுன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவானுங்க. എന്താണ് ചന്തം വെള്ളം തിരിയല്ലേ அப்படி வெற்றிகரமாக தேங்க்ஸ் டு சாந்தகுமார் அண்ணா. இங்கே வாண்ணா. என் பைக் இத்தனை வருஷமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சாந்தகுமார் அண்ணன் தான். தேங்க்ஸ் ஃபார் சாந்தகுமார் அண்ணா. இதெல்லாம் நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. நீ எல்லாம் கேக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.